Hi children, welcome to Math Rhythm. This is chapter 7 Triangles of class 9 CBSE. இந்த வீடியோல நம்ம exercise 7.1ல question numbers 4, 5 and 6 solve பண்ணலாம். இப்போ 4th sum என்னன்னு பார்க்கலாமா? L and M are two parallel lines intersected by another pair of parallel lines P and Q. L, M ரெண்டு parallel lines இருக்கா? இந்த ரெண்டு parallel lines P and Q ன்ற ரெண்டு parallel lines intersect பண்ணுது. Okay? Show that triangle ABC is congruent to triangle CDA. Triangle ABC ன்றது இந்த triangle. அதே போல triangle CDA ன்றது இந்த triangle. இந்த ரெண்டு trianglesம் நம்ம congruentன்னு prove பண்ணணும். இப்போ இந்த ரெண்டு trianglesையும் நான் செப்பரேட்டா எடுத்துக்கிறேன். This is triangle ABC. This is triangle CDA. இப்போ இந்த ரெண்டு trianglesையும் தான் நம்ம congruentன்னு prove பண்ணணும். இப்போ நமக்கு triangle ABC is congruent to triangle CDA prove பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ரூயன்ட்னா இந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிள் ஏவும் இந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிள் சியும் ஈக்குவலாக இருக்கணும் இல்லையா? ஸோ ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சி. அதே போல் இந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிள் பியும் இந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிள் டியும் ஈக்குவலாக இருக்கணும். Angle B is equal to angle D. Next இந்த triangleோட angle Cயும் இந்த triangleோட angle Aவும் ஈக்குவலாக இருக்கணும். Angle C is equal to angle A. இந்த சைடு உள்ளதெல்லாம் நான் triangle ABCக்கு எழுதியிருக்கேன். இந்த சைடு உள்ளதெல்லாம் நான் triangle CDAக்கு எழுதியிருக்கேன். அதே போல் சைட்ஸ் பார்த்தா ஏபிசின்ற ட்ரையாங்கிளில் சைடு ஏபியும் சிடிஏன்ற ட்ரையாங்கிளில் சைடு சிடியும் ஈக்குவலாக இருக்கணும் இல்லையா? ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி. அதே மாதிரி பிசி ஷுட் பி ஈக்குவல் டு டிஏ. தென் ஏசி ஷுட் பி ஈக்குவல் டு சிஏ. ஏசியும் சிஏவும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம என்னென்ன கான்க்ரூயன்சி படிச்சிருக்கோம்? எஸ்ஏஎஸ் கான்க்ரூயன்சி அண்ட் தென் ஏஎஸ்ஏ கான்க்ரூயன்சி அண்ட் தென் ஏஏஎஸ் கான்க்ரூயன்சி இல்லையா? இப்போ நம்ம இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். எந்தெந்த ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்குது, எந்தெந்த சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குன்ட்டு. சப்போஸ் ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்லையுமே ரெண்டு சைடு அண்ட் தென் இன்க்ளூடட் ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் எஸ்ஏஎஸ் கான்க்ரூயன்சி படி ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் கான்க்ரூயண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ரெண்டு ஆங்கிள்ஸ் அண்ட் தென் இன்க்ளூடட் சைடு ஈக்குவலாக இருந்தால் அது ஏஎஸ்ஏ கான்க்ரூயன்சி படி ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் கான்க்ரூயண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் ஏஏஎஸ் கான்க்ரூயன்சியில் ரெண்டு ஆங்கிள்ஸ் அண்ட் தென் ஒன் சைடு ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்லையும் ஈக்குவலாக இருக்கணும். அந்த சைடு வந்து இன்க்ளூடட் சைடாக இருக்கணும்ன்ட்டு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த ரூல்ஸில் ஏதாவது ஒரு ரூலை பேஸ் பண்ணி இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் கான்க்ரூயண்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். அப்படி கான்க்ரூயண்ட்டாக இருந்ததுன்னா மற்ற கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் எல்லாமே ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்லேயுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போது இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்க்கும் சைடு ஏசி காமனாக இருக்குது இல்லையா? இந்த ட்ரையாங்கிள்லேயும் சைடு ஏசி இருக்குது, இந்த ட்ரையாங்கிள்லேயும் சைடு ஏசி இருக்குது. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எல் அண்ட் எம் பேரலல் லைன்ஸ்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ எல்லும் எம்மும் பேரலல் லைன்ஸ். ஏசின்ற லைன் செக்மெண்ட் இருக்கு இல்லையா? இது வந்து நம்ம டிரான்ஸ்வர்சல்னு எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு பேரலல் லைன்ஸை ஒரு டிரான்ஸ்வர்சல் கட் பண்ணும்போது அதில் ஃபார்ம் ஆகிற ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ நான் எல் அண்ட் எம் லைன்ஸை தனியாக எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் எல், திஸ் இஸ் எம். இப்போ நம்ம ஏசி ட்ரா பண்ணிக்கலாம். This is AC. L and M are parallel lines and AC is a transversal. If a transversal intersects two parallel lines, then alternate interior angles are equal இல்லையா? அப்போ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குமா? இந்த இடத்துல D இருக்கு, இந்த இடத்துல B. ஸோ ஆங்கிள் BCA and ஆங்கிள் DAC are equal. அதாவது இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே? ஸோ நம்ம இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸில் அதை மார்க் பண்ணிடலாம். ஆங்கிள் BCAன்றது இந்த ஆங்கிள், இதுவும் இந்த ட்ரையாங்கிளில் ஆங்கிள் டிஏசியும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுவும் ஈக்குவல். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பி அண்ட் கியூன்றது பேரலல் லைன்ஸ்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ பி அண்ட் கியூ பேரலல் லைன்ஸை நான் செப்பரேட்டாக எடுத்திருக்கேன். திஸ் இஸ் டிரான்ஸ்வர்சல் ஏசி. இந்த ஏசின்ற லைன் செக்மெண்ட்டை நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போது இங்கே பி இருக்குது, இங்கே டி இருக்குது. இப்போ இந்த ஆங்கிளும் ஈக்குவல் இல்லையா? பிகாஸ் தே ஆர் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். பிஏசின்ற ஆங்கிளும் தட் இஸ் இந்த ஆங்கிளும் டிசிஏன்ற ஆங்கிளும் தட் இஸ் இந்த ஆங்கிளும் ஈக்குவல். ஸோ இதில் நம்ம மார்க் பண்ணிடலாம். பிஏசின்றது இந்த ஆங்கிள் அண்ட் தென் டிசிஏன்றது இந்த ஆங்கிள். இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்லேயுமே ரெண்டு ஆங்கிள்ஸ் அண்ட் தென் ஒன் சைடு ஈக்குவலாக இருக்குது இல்லையா? ஏபிசின்ற ட்ரையாங்கிளில் ஆங்கிள் ஏவும் சிடிஏன்ற ட்ரையாங்கிளில் ஆங்கிள் சியும் ஈக்குவலாக இருக்கா? ஸோ இந்த ஆங்கிளை மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஏபிசின்ற ட்ரையாங்கிளில் ஆங்கிள் சியும் சிடிஏன்ற ட்ரையாங்கிளில் ஆங்கிள் ஏவும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதையும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. அப்புறம் ஏசி சிஏ ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கா? ஸோ இதையும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்லையும் ரெண்டு ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்குது அண்ட் தென் இன்க்ளூடட் சைடு ஈக்குவலாக இருக்குது. அப்போது
by angle side angle congruence rule these two triangles are congruent. ஓகேவா? ரெண்டு angles equal இருக்கு and then included side equal இருக்கு. அப்போ by ASA rule these two triangles are congruent. So இந்த ரெண்டு triangleம் congruentனாலே நமக்கு other corresponding partsம் equal தான் இருக்கும். Angle B is equal to angle D இருக்கும். அதே மாதிரி AB is equal to CD and BC is equal to DA இருக்கும். So by angle side angle rule these two triangles are congruent. Okay? In triangle ABC and triangle CDA AC is equal to AC. இது வந்து common side. Next, L is parallel to M. இல்லையா? AC is a transversal. Therefore, angle BCA is equal to angle DAC. Because they are alternate interior angles. Okay. அதே மாதிரி P and Q parallel. P is parallel to Q. AC is a transversal. Therefore, angle BAC is equal to angle DCA. இதுவும் alternate interior angles. நம்ம இந்த triangleம் congruent ன்னு prove பண்ணணும். இப்போ side AC is common to both triangles. So அதை mark பண்ணிட்டோம். Next இந்த angle equal ன்னு prove பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த angle ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸையும் கம்பேர் பண்ணோம்னா ரெண்டு ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கு and then one side included side ஈக்குவலாக இருக்கு. So these two triangles are congruent. Therefore triangle ABC is congruent to triangle CDA by ASA angle side angle rule. புரியுதா இந்த சம் எப்படி பண்ணணும்ட்டு? இப்போ ஃபிஃப்த் சம் என்னன்னு பார்க்கலாம். லைன் L is the bisector of an angle A. இப்போ இங்கே ஆங்கிள் A இருக்கா? ஆங்கிள் ஏவை இந்த லைன் L வந்து பைசெக்ட் பண்ணுது. ஓகேவா? பைசெக்ட் பண்ணுதுன்னா அந்த ஆங்கிளை ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணுது. அண்ட் B is any point on L. இங்கே Bன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? இந்த பாயிண்ட் வந்து Lன்ற லைனில் பிளேஸ் ஆகிருக்கு. BP and BQ are perpendiculars from B to the arms of angle A. இப்போ நம்ம இங்கே ஆங்கிள் ஏ மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஆங்கிள் ஏவோட ஆர்ம்ஸ். ஓகேவா? பீன்ற பாயிண்ட்லேருந்து இந்த ஆர்ம்ஸ்க்கு ட்ரா பண்ணியிருக்க பர்பண்டிகுலர்ஸ் தான் பிபியும் பிக்யூவும். ஓகே, என்ன கேட்டிருக்காங்கன்னா ஷோ தட் ட்ரையாங்கிள் ஏபிபி இஸ் கான்க்ரூயன்ட் டு ட்ரையாங்கிள் ஏக்யூபின்னு கேட்டிருக்காங்க. இப்போது இது எல்ன்ற லைன், இந்த லைன் வந்து ஆங்கிள் ஏவை பைசெக்ட் பண்ணுது. அப்போது திஸ் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஆங்கிள். ஏபிபின்ற ட்ரையாங்கிளையும் ஏக்யூபின்ற ட்ரையாங்கிளையும் நான் தனித்தனியாக எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் ட்ரையாங்கிள் ஏக்யூபி, திஸ் இஸ் ட்ரையாங்கிள் ஏபிபி. இந்த ட்ரையாங்கிள்ஸ் கான்க்ரூயண்ட்டாக இருக்கணும்னா ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்லையும் எந்தெந்த ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும், எந்தெந்த சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ட்ரையாங்கிளில் ஆங்கிள் ஏவும் இந்த ட்ரையாங்கிளில் ஆங்கிள் ஏவும் ஈக்குவல் இல்லையா? ஸோ ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ. அதே போல் இந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிள் பியும் இந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிள் கியூவும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஆங்கிள் பி ஷுட் பி ஈக்குவல் டு ஆங்கிள் கியூ. நெக்ஸ்ட்டு ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்லையுமே ஆங்கிள் பி ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி. நெக்ஸ்ட்டு சைட்ஸ் நம்ம செக் பண்ணோன்னா சைடு ஏபி ஷுட் பி ஈக்குவல் டு சைடு ஏக்யூ இல்லையா? ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏக்யூ அண்ட் தென் பிபி should be equal to QB. PB is equal to QB and then AB should be equal to AB. ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் கான்க்ரூயன்ட்னா இந்த த்ரீ ஆங்கிள்ஸும் த்ரீ சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ நம்ம இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் எந்தெந்த ஆங்கிள்ஸ் எந்தெந்த சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குன்ட்டு. இப்போ சைடு ஏபின்றது ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்க்கும் காமன் சைடாக இருக்கா? அப்போது திஸ் சைடு இஸ் ஈக்குவல் டு திஸ் சைடு. அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏபின்னு கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட்டு பிபி அண்ட் பிக்யூ ஆர் பர்பண்டிகுலர்ஸ் ஃப்ரம் பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஆங்கிள் ஏக்யூபியும் 90 டிகிரி அண்ட் தென் ஆங்கிள் ஏபிபியும் 90 டிகிரி. அதை மார்க் பண்ணிடலாமா? ஆங்கிள் ஏக்யூபி 90 டிகிரி, ஆங்கிள் ஏபிபி 90 டிகிரி. ஸோ ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் கியூ. அப்போது நம்ம இதையும் மார்க் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ஆங்கிள் ஏவை எல்ன்ற லைன் பைசெக்ட் பண்ணுது இல்லையா? அப்போ இந்த ஆங்கிளும் ஈக்குவலா? ஸோ இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குமா? அப்போது ஆங்கிள் QAB இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் PABன்னு வருமா? QABன்றது இந்த ஆங்கிள், PABன்றது இந்த ஆங்கிள். அப்போது ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்லையுமே ஆங்கிள் ஏ ஈக்குவலாக இருக்குது இல்லையா? என்னென்ன கான்க்ரூயன்சி இது வரைக்கும் படிச்சிருக்கோம்? சைடு ஆங்கிள் சைடு கான்க்ரூயன்சி, ரெண்டு சைடு அண்ட் இன்க்ளூடட் ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் அந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் கான்க்ரூயன்ட். ஆங்கிள் சைடு ஆங்கிள் கான்க்ரூயன்சி,
ரெண்டு ஆங்கிள்ஸ் அண்ட் தென் இன்க்ளூடட் சைடு ஈக்குவலாக இருந்தால் ஏஎஸ்ஏ கான்குருயன்சி அண்ட் தென் ஏஏஎஸ் கான்குருயன்சி. இதில் ரெண்டு ஆங்கிள்ஸ் அண்ட் தென் ஒன் சைடு ஈக்குவலாக இருக்கணும். அந்த ஒன் சைடு வந்து இன்க்ளூடட் சைடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? இங்கே நமக்கு ரெண்டு ஆங்கிள் அண்ட் தென் ஒன் சைடு ஈக்குவலாக இருக்கா? ரெண்டு ஆங்கிள்ன்றது இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் அண்ட் தென் ஒன் சைடு ஈக்குவலாக இருக்கு ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்லையுமே. தட் சைடு இஸ் நாட் இன்க்ளூடட் சைடு இல்லையா? அப்போ பை ஆங்கிள் சைடு கான்குருயன்சி தீஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்குருயன்ட். ஓகேவா? ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் கான்குருயன்ட்னாலே இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அண்ட் சைட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? பிபி இஸ் ஈக்குவல் டு பிக்யூன்னு கேட்டிருக்காங்களா? பிபி இஸ் ஈக்குவல் டு பிக்யூ பிகாஸ் கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் கான்குருயன்ட் ட்ரையாங்கிள்ஸ். புரியுதா? In triangle APB and triangle AQB, AB is equal to AB. This is common side. So AB வந்து ரெண்டு triangleக்கும் common. Next, angle APB is equal to angle AQB which is equal to 90 degree. ஓகேவா? ஸோ இந்த ஆங்கிளும் ஈக்குவல். இது வந்து நமக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க given. Next, angle PAB is equal to angle QAB because L is the bisector of angle A. So இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கு. ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்லையுமே ரெண்டு ஆங்கிள்ஸ் அண்ட் தென் ஒன் சைடு ஈக்குவலாக இருக்கிறதுனால தீஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்குருயன்ட் பை ஏஏஎஸ் ரூல், ஆங்கிள் சைடு ரூல். ஓகே. ஸோ ட்ரையாங்கிள் APB இஸ் கான்குருயன்ட் டு ட்ரையாங்கிள் AQB பை AAS ரூல். ஓகேவா? இதில் செகண்ட் பார்ட் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? பிபி இஸ் ஈக்குவல் டு பிக்யூன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களா? இன் கான்குருயன்ட் ட்ரையாங்கிள்ஸ் கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆர் ஈக்குவல், தேர்ஃபோர் பிபி இஸ் ஈக்குவல் டு பிக்யூ. ஓகே. ஏபிபின்ற ட்ரையாங்கிளோட இந்த சைடும் ஏக்யூபின்ற ட்ரையாங்கிளோட இந்த சைடும் கரஸ்பாண்டிங். ஓகேவா? ஸோ தீஸ் டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல். தேர்ஃபோர் பிபி இஸ் ஈக்குவல் டு பிக்யூ பை சிபிசிடி. புரியுதா? இந்த சம் கிளியராக இருக்கா? நெக்ஸ்ட் ஒன் போலாமா? நெக்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? இன் ஃபிகர் 7.21 ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏஇ. ஏசின்றது இந்த லைன் செக்மெண்ட். திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஇன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏடின்னு கொடுத்துருக்காங்க. ஏபி எங்கே இருக்கு? ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏடி. அண்ட் ஆங்கிள் பிஏடி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் இஏசி. பிஏடின்றது இந்த ஆங்கிள், இஏசின்றது இந்த ஆங்கிள். ஷோ தட் பிசி இஸ் ஈக்குவல் டு டிஇ. நமக்கு இந்த பிசி இருக்கு இல்லையா, இந்த லைன் செக்மெண்ட் பிசியும் அண்ட் தென் டிஇ இந்த லைன் செக்மெண்ட் டிஇயும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இந்த ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ட்ரையாங்கிளும் அண்ட் தென் ஏடிஇன்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ட்ரையாங்கிளும் கான்குருயன்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா பிசி இஸ் ஈக்குவல் டு டிஇன்னு வந்துடும் இல்லையா? இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸையும் செப்பரேட்டாக எடுத்து காமிக்கிறேன். This is triangle ABC. ஓகேவா? This is triangle ADE. இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் நம்ம கான்குருயன்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இந்த பிசியும் டிஇயும் ஈக்குவல்னு வந்துடும். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்லையும் எந்தெந்த சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குன்னு பார்க்கலாம். ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏஇன்னு கொடுத்துருக்காங்களா? ஏசி இங்கே இருக்குது இல்லையா? ஏஇன்றது இந்த ட்ரையாங்கிளில் இந்த சைடு, இது ரெண்டு ஈக்குவல். அதே மாதிரி நமக்கு ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏடின்னு கொடுத்துருக்காங்களா? இந்த ட்ரையாங்கிளில் ஏபி, இந்த ட்ரையாங்கிளில் ஏடி. ஸோ ரெண்டு சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கு இல்லையா? அண்ட் ஆங்கிள் பிஏடி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் இஏசின்னு கொடுத்துருக்காங்க. பிஏடின்றது எந்த ஆங்கிள்? இந்த ஆங்கிள் இல்லையா? இப்போ ஏபிசின்ற ட்ரையாங்கிளில் ஏடின்ற லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணிக்கலாம். நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து இந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிளும் அதே மாதிரி ஏடிஇன்ற ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க, இஏசி. ஸோ திஸ் இஸ் லைன் செக்மெண்ட் ஏசி, இங்கே வந்து நமக்கு இஏசி. ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள்லையுமே டூ சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குது. இந்த சைடும் ஈக்குவல், இந்த சைடும் ஈக்குவல். அண்ட் தென் இன்க்ளூடட் ஆங்கிள்ன்றது இந்த டோட்டல் ஆங்கிள் தான் இன்க்ளூடட் ஆங்கிள் இல்லையா? அதே மாதிரி இதுலேயும் இந்த டோட்டல் ஆங்கிள் தான் இன்க்ளூடட் ஆங்கிள். ஆனால் அதில் ஒரு பார்ட் மட்டும் ஈக்குவல்னு ரெண்டுலையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ அந்த இன்க்ளூடட் ஆங்கிள் டோட்டலாக நம்ம ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா தீஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்குருயன்ட். கரெக்டா? அதாவது நம்ம வந்து ஆங்கிள் பிஏசியும் ஆங்கிள் டிஏஇயும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். ஆங்கிள் பிஏசின்றது ஆங்கிள் பிஏடி ப்ளஸ் ஆங்கிள்
ஏசி கரெக்டா? பிஏடின்றது இந்த ஆங்கிள், டிஏசின்றது இந்த ஆங்கிள். அதாவது இந்த ஆங்கிளும் சேர்ந்தது. ஓகேவா? இப்போ நமக்கு பிஏடி இஸ் ஈக்குவல் டு இஏசின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ நம்ம பிஏடியையும் இஏசியையும் எக்ஸ்ன்னு மார்க் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? இந்த நடுவில் டிஏசின்ற ஆங்கிள் இருக்கு இல்லையா, இதை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு வந்துருமா? டோட்டலாக பிஏசி ஆங்கிள் பிஏசின்றது எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ நெக்ஸ்ட் ஆங்கிள் டிஏஇ எடுத்துக்கிட்டோன்னா, ஆங்கிள் டிஏஇன்றது ஆங்கிள் இஏசி ப்ளஸ் ஆங்கிள் டிஏசி இல்லையா? அதாவது இந்த ஆங்கிள் அண்ட் தென் இந்த ஆங்கிள், இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஆங்கிள் டிஏஇ. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் இஏசி ப்ளஸ் ஆங்கிள் டிஏசி. அப்போ ஆங்கிள் இஏசி வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோமா, எக்ஸ் ப்ளஸ் ஆங்கிள் டிஏசி ஒய்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இப்போ இது ரெண்டு ஆங்கிளுமே எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு வந்துருச்சா? இப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஏசியும் இந்த ட்ரையாங்கிள் ஏஇயும் ஈக்குவல். நெக்ஸ்ட் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏடின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரையாங்கிளோட ஏபியும் இந்த ட்ரையாங்கிளோட ஏடியும் ஈக்குவல். நெக்ஸ்ட் ஆங்கிள் பிஏடி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் இஏசின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது, அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ பிஏடின்றது இந்த ஆங்கிள், இது வந்து எக்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இஏசின்றது இந்த ஆங்கிள், இது வந்து எக்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஸ்மாலர் போர்ஷனை ஒய்ன்னு எடுத்திருக்கோம், ஆங்கிள் டிஏசியை ஒய்ன்னு எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ட்ரையாங்கிளில் திஸ் இஸ் ஆங்கிள் டிஏசி, இது வந்து ஒய். ஓகேவா? அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிள் டிஏசி, திஸ் இஸ் ஒய். அப்போது ரெண்டு சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குது. இன்க்ளூடட் ஆங்கிள் ரெண்டு ட்ரையாங்கிள்லையுமே நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு தான் வருது. ஸோ ரெண்டு சைடும் அண்ட் இன்க்ளூடட் ஆங்கிளும் ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்லையும் ஈக்குவலாக இருக்கும்போது தீஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்க்ரூயன்ட் பை எஸ்ஏஎஸ் ரூல், சைடு ஆங்கிள் சைடு ரூல். ஓகேவா? அப்போ ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் கான்க்ரூயண்ட்டாக இருந்தால் கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஈக்குவலாக இருக்குமா? இப்போ நம்ம கான்க்ரூயன்ஸை எப்படி எழுதணும்? ஏ கரஸ்பாண்ட்ஸ் டு ஏ இல்லையா? இந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிள் ஏ எக்ஸ் ப்ளஸ் ஒய், இந்த ட்ரையாங்கிள்லையும் ஆங்கிள் ஏ எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போது சைடு ஏபி இஸ் ஈக்குவல் டு சைடு ஏடியா? அப்போது பி கரஸ்பாண்ட்ஸ் டு டி கரெக்டா? ஸோ பி கரஸ்பாண்ட்ஸ் டு டி. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளில் ஏசியும் இந்த ட்ரையாங்கிளோட ஏஇயும் ஈக்குவல். அப்போது சி கரஸ்பாண்ட்ஸ் டு இ இல்லையா? ஸோ சி கரஸ்பாண்ட்ஸ் டு இ. அப்போ நம்ம கான்க்ரூயன்ஸ் எப்படி எழுத முடியும்? ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் கான்க்ரூயன்ட் டு ட்ரையாங்கிள் ஏ இருக்க பிளேஸில் ஏ தான் வரணும், பி இருக்க பிளேஸில் டி வரணும், சி இருக்க பிளேஸில் இ வரணும். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் கான்க்ரூயன்ட் டு ட்ரையாங்கிள் ஏடிஇ. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் நம்ம கான்க்ரூயன்ட்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ BC is equal to DE. அதாவது BCன்றது இந்த சைடு, this is equal to DE. இந்த ட்ரையாங்கிளில் இந்த சைடு. புரியுதா இந்த சம் எப்படி பண்ணணும்ட்டு? In triangle ABC and triangle ADE, AC is equal to AE. இது given. Next AB is equal to AD. இதுவும் given. இப்போ நம்ம ABCன்ற ட்ரையாங்கிளையும் ADEன்ற ட்ரையாங்கிளையும் மார்க் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆங்கிள் பிஏடி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் இஏசின்னு கொடுத்துருக்காங்களா? ஆங்கிள் பிஏடியும் ஆங்கிள் இஏசியும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் பிஏடி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் இஏசி, இதுவும் கிவன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆங்கிளை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, லெட் ஆங்கிள் பிஏடி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் இஏசி விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். நெக்ஸ்ட் இந்த டிஏசின்ற இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் இதை வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். லெட் ஆங்கிள் டிஏசி இஸ் ஈக்குவல் டு ஒய். ஓகே, இப்போது ரெண்டு ட்ரையாங்கிள்ஸுமே ரெண்டு சைடு ஈக்குவல்னு வந்துருச்சு. இப்போது இன்க்ளூடட் ஆங்கிள் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஏபிசின்ற ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிள் தான் இன்க்ளூடட் ஆங்கிள் இல்லையா, அதாவது ஆங்கிள் பிஏசி. அப்போ ஆங்கிள் பிஏசியை நம்ம எப்படி எழுதலாம்? ஆங்கிள் பிஏசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிஏடி ப்ளஸ் ஆங்கிள் டிஏசின்னு எழுதலாமா? அதாவது இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும். ஸோ ஆங்கிள் பிஏடியை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோமா, திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஆங்கிள் டிஏசியை நம்ம ஒய்ன்னு எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ ப்ளஸ் ஒய். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ட்ரையாங்கிள் ஏடிஇயில் இன்க்ளூடட் ஆங்கிள் என்னன்னு பார்ப்போம். ஸோ ட்ரையாங்கிள் ஏடிஇயில் இன்க்ளூடட் ஆங்கிள்ன்றது இந்த ஆங்கிள் இல்லையா. ஸோ இந்த ஆங்கிள்ன்றது திஸ் ஆங்கிள் ப்ளஸ் திஸ் ஆங்கிள். இந்த ஆங்கிளை தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், இந்த ஆங்கிளை நம்ம ஒய்ன்னு எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆங்கிள் டிஏஇ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா. ஸோ ஆங்கிள் டிஏஇ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் இஏசி
ப்ளஸ் ஆங்கிள் டிஏசி. ஸோ ஆங்கிள் இஏசியை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், ஆங்கிள் டிஏசியை ஒய்ன்னு எடுத்திருக்கோம். ரெண்டு ட்ரையாங்கிள்லையுமே இன்க்ளூடட் ஆங்கிள் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு தான் வருது இல்லையா? அப்போ நம்ம என்ன எழுதலாம்? ஆங்கிள் பிஏசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிஏஇன்னு எழுதலாமா? அப்போ பை SAS ரூல் தீஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்க்ரூயன்ட். சைடு ஆங்கிள் சைடு ரூல் கரெக்டா? ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்லையுமே ரெண்டு சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கு அண்ட் தென் இன்க்ளூடட் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கு. அப்போ பை SAS ரூல் தீஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்க்ரூயன்ட். Therefore triangle ABC is congruent to triangle ADE. This is by SAS rule. ஓகேவா? புரியுதா? அப்போ ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் கான்க்ரூயன்ட்னா கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? இன் கான்க்ரூயன்ட் ட்ரையாங்கிள்ஸ் கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆர் ஈக்குவல். therefore BC is equal to DE. அதாவது இந்த சைடும் ஈக்குவல். therefore BC is equal to DE by CP CT. ஸோ இந்த சம் புரியுதா எப்படி போடணுன்ட்டு? இப்போ பார்த்த 3 சம்ஸ் உங்களுக்கு கிளியராக இருக்கா? ரிமைனிங் சம்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சால்வ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.